வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கட்டழகு மேனியை பார் பொட்டு பூவுமா, இது கட்டையில படுத்து விட்டா காசுக்காகுமா. கட்டழகு மேனியை பார் பொட்டு பூவுமா, இது கட்டையில படுத்து விட்டா காசுக்காகுமா. வட்டமிடும் காளையப்பா ஆட்டம் சாட்டமா, வட்டமிடும் காளையை பார் வாட்டம் சாட்டமா. வட்டமிடும் காளைய பார் வாட்டம் சாட்டமா. கூடு விழுந்து விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. ஆத்தா 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 பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா. ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மிஞ்சுமா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழைய நம்பி விதைச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவர் போன வருஷம் மழைய நம்பி எதை விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசம் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா. ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மிஞ்சுமா. ஞான தங்கமே தீயிலிட்டா கரிய மிஞ்சுமா. நன்றிண்ணா நன்றிண்ணா. ஏதோ ஒரு காணக்குரல் கேட்டுக்கொண்டது. ஆமாம், அவரை பார்க்கணும், மணி ஆயிடுச்சு. சுவாமியை பார்ப்போம். கழகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, கழகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. ஊரு என்னையா பேரு என்னையா. கல்வியோ செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இது உயர்வென்றும் தாழ்வென்று பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படித்தவன் கருத்தால் சபை மீறுமா. படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தால் சபை மீறுமா. படித்தவன் படைத்தவன் யாராயினும், படித்தவன் படைத்தவன் யாராயினும், படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா, படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. ஒன்றுக்கு ஒன்றாக தருவானது, அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்குள் ஒன்றாக தருவானது, அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது. ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்று ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, கல்வியோ செல்வமா வீரமா. மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காணும் புகழ் மலர்க்கு மதி வேண்டுமா. மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் மலைக்கு மதி வேண்டுமா. தோன்றும்
மூன்றும் பகை நடுங்க பலம் வேண்டுமா? மூன்றும் பகை நடுங்க பலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்க நலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்க நலம் வேண்டுமா? கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா? அது உயர்வென்று தாழ்வென்று பிரிவாகுமா? கல்வியா செல்வமா வீரமா? நாராயண நன்றி நன்றி நன்றி. செய்தி தலை சிறந்த நாடக கலைக்குழு. இந்த குழுவினர் காணாத மேடை இல்லை, காணாத ஆடியோ இல்லை. ஆனால் எங்கள் குமார் ஆடியோ போல் கண்டதுண்டா? அருமை, அருமையான ஒளி அமைப்பு. குமார் ஆடியோ ரசிகர்கள் சார்பாக என்னை ஒரு மூடன் கதை சொன்னான் பாடலை என்ன பாட சொல்லி 51 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு மூட்டை கடலை இல்லைங்க, அப்படின்னா கூட ஒரு மூட்டை கடலை. எல்லாரும் மூடன் தான். ஏன் என்னிடம் இந்த பாடலை என்னையும் நம்பி கேட்டு என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா? அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு நன்றி. எனக்கு உண்மையிலே இந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஒரு 2 அடி பாடுவேன். ஒரு 10 ரூபா மட்டும் எடுத்துக்கிறேன், பாக்கி 40 ரூபா வாங்கிட்டு போயிடுங்க. ஆமாம், இல்லைப்பா பாடுவோம், கண்டிப்பாக பாடுவோம், கண்டிப்பாக பாடுவோம். நாரதற்கு லோன் கட்டுற வேலை இல்லை, எனக்கு இருக்குது. பாரு, அவர் மேலோகம் புலோகம்னு சுற்றுறவர் அவருக்கு இருக்குது. நம்ம புலோகத்திலே கடனை வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் தேவை. அவர் பல லோனு கட்டலைன்னா மேலோகத்துக்கு போயிடுவார். லோனுக்கார் மேலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம அப்படியே பாத்ரூமில் உடைய விட மாட்டாங்க. வாங்க சாமி. யார் நீங்கள்? பொழப்பு அப்படியே போயிட்டுருக்கு. பொழப்பு எப்படி போகுதுன்னு கேட்கல, யாருன்னு கேட்டுறீங்க? என்ன எதற்காக வழிமறித்தாய்? எனக்கே தெரியல என்ன யாருன்னு. புவியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி, நீ யாரு நான் யாரு என்று. அது இப்போ ஒரு 10 வருஷமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷமாக தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் யாருன்னு. தெரியவில்லை. எப்படி தெரியும்? ஆதார் கார்டில் போட்டால் எங்கே போட்டால் கிடையாது. ஏன் மூஞ்சி பூரா கருவாட்டு மூஞ்சாவே இருக்கு. சுவாமி, தாங்கள் யார், இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத குறிப்பெறியும் தன்மை மூலமாக நானும் தெரிந்து கொண்டேன். நான் யார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, ஆனால் நாம் யார் என்பது அவர்களுக்கும் தெரியும். இருக்கிறது குறைவான நேரத்தில் ஒரு சில தெரியாத விஷயங்களை தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. ஏன்னா ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்றால் மூத்த கடவுள் விநாயகப் பெருமானுடைய பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானே உங்களிடம் வந்து ஒரு பழத்திற்காக உலகம் என்றால் என்ன, தாய் தந்தையர் என்றால் என்ன, தாய் தந்தை உலகம், உலகம் என்றாலே தாய் தந்தை அப்படின்னு விநாயகப் பெருமானுக்கே பதில் சொன்னவர் தாங்க. சரி, உங்கள்கிட்ட நான் ஏதோ என்ன விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். எதற்காக என்ன வழிமறித்தீர்கள்? சரி, அதுலேயே விஷயத்தை கேட்குறேன். இந்த உலகம் என்றால் என்ன, தாய் தந்தையர் என்றால் என்னன்னு சொன்ன உடனேயே விநாயகப் பெருமான் அப்பா அம்மாவை சுற்றி அந்த பழத்தை வாங்க அவர் வெற்றி கொண்டார். உலகம்தான் தாய் தந்தை அப்படின்னு முருகப்பெருமான் எதில் ஏறி உலகத்தை சுத்த போனார்? மயிலை ஏறி உலகத்தை சுற்றி பார்க்க போனார். அதில் தான் சாமி எனக்கு சந்தேகமே. அதில் என்ன உனக்கு சந்தேகம்? மயில் மீது முருகன் உலகத்தை ஏறி சுற்றினாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஓ, ஏன்னா மயிலில் ஏறி உலகத்தை முருகன் சுற்றலை, அப்புறம் எதில் ஏறி சுற்றினாராம்? அதுக்கு தான் கேட்க போகிறேன். கேளு. இப்போ உலகத்தில் ஒரு பறவை பறக்கணும்னா அதுக்கு என்ன சாமி தேவை? ஒரு பறவை பறக்கணும்னா என்ன? பறந்து செல்ல வேண்டும், அவங்க அதுக்கு இறகு முக்கியம், ரெக்கை ரொம்ப.
இப்ப முருகப்பெருமான் மயில்ல ஏறி உலகத்தை சுத்தி இருக்காருன்னு நீங்க சொல்றீங்கன்னா, சரி, மயில் நிக்கும் பொழுது முருகன் ஏறி உட்கார்றாரு. அப்ப இந்த 2 காலையும் தொங்க போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அப்ப இந்த ரெக்க 2 மூடிக்கிட்டு கிடந்திருக்கு. ஓ அறிவுக்கு கவா இப்படி ஒரு கேள்விய நன்றி சார். எந்த பையன் கேட்டது இல்லையா? நன்றி சார். மும்பிட்டு அறிவாற்றல கேள்வி கேட்டிருக்கே. நீங்களா சோத்துக்கு என்னதான் சாப்பிடுற? உங்களுக்கு நான் ஏன் சாமி சாப்பிட போறேன்? ரெக்கையை போட்டு காலை போட்டு அம்பிக்கிட்டு உட்காந்துருவேன். எப்படி பறப்பா? அண்ணன் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்தார். அதுலதான் அறிவு பிறந்தது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இருப்பான். 7 மகிழ் 7 விளையாடு முகம் ஒன்று. ஈசனுடன் ஞானமொழி கேட்ட முகம் 2. புரியுதுங்களா? குன்றூருக வேள்வாகி நின்ற முகம் 3. மாறுபட சூரர் மதித்த முகம் 5. இப்படி முருகப்பெருமான் அவ்வளவு பெருமைகள் உண்டு. அவர் இருக்கிற வாகனம் சாதாரண வாகனம், விசுவரூபம் எடுக்கக்கூடிய ஒரு மகிழ் வாகனம். மயில் வாகனம் அது பறக்கணும் நினைக்கின்ற பொழுது முருகக்கடல் எப்படி மறந்து கூட பறக்கக்கூடிய விஷயம் உண்டு. வேறுதான் உலகத்தை சுத்தி பார்த்தாரு. ஏன்னா அவர் கடவுள். ஆமா, கடவுளுங்கும் போது அவர் எது வேணாலும் பண்ணலாம். நீ மனிதன் என்ற தன்மையில நீ உன்னோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி நீ கேட்டிருக்க. ஆமா சாமி. எப்படி காலை போட்டு அமைக்கிருக்கு பாரு, ரெக்கைக்கு மேல அவர் எப்படி பறந்துருக்கு அப்படின்னு. அதுலயும் இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு. எப்படி முருகப்பெருமானுக்கு 3 மயில்னு சொல்றீங்கல்ல, முருகப்பெருமானுக்கு புராண ரீதியா 3 மயில் சொல்றீங்க. கண்டிப்பா 3 மயில் உண்டு முருகப்பெருமானுக்கு. இப்ப போட்டாலையும் சரி ஆலயத்திலயும் சரி ஒரு மயிலோட தானே நிக்கிறாரு. மிச்சம் 2 மயில் எங்க? ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயல்பாகவே ஒரு மயில் உண்டு. ஆதிபராசக்தியாகப்பட்டவர் ஓம் பிரணவ பொருளை மயிலாக உருவாக்கி முருகப்பெருமான் கொடுத்தார். அந்த மயில ஏறி தான் உலகத்தை சுத்தி பார்க்க போனார். ஆக அது ஒரு மயில் ஒன்று. இப்ப அந்த மயில் தான் முருகப்பனோட இந்த நேரம் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. பக்கத்திலே இருக்கிறது. இன்னொன்று, மயில் யார் உருவமாறான்? சூரபத்மன் அழிப்பதற்காக தான் முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டார். அப்ப தேவாதி தேவர்கள் அனைவரும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் சூரபத்மன். அப்ப இந்திரனின் தலைவனாகப்பட்டவன் யார்? இந்திரன் தானே. அப்ப இந்திரன் தேவர்கள் தலைவன் இந்திரனாகப்பட்டவன். அவனே போர்க்களத்து முருகப்பெருமானை சுமந்து செல்வதற்காக அன்னவரே ஒரு மயிலாக வடிவம் கொண்டு முருகப்பெருமானை சுமந்து சென்றான். எங்கே? போர்க்களம் திருச்செந்தூர்ல. ஆக போனது யாரு? மயில் வடிவம் கொண்டு இந்திரனாகப்பட்டவன். அப்ப மயில் வடிவத்தில் இருந்த இந்திரபதி யாரு பாப்பா? அதனால அங்கே அந்த மயில் கிடையாது. இன்னொன்று, சூரபத்மன் அழிக்கின்ற பொழுது மரமாக மாறி நின்றவனை வேலை கொடுத்து தொடுத்த உடனே சேவலாக மயிலாக உருவமாறினான். சேவலை தனக்கு கொடியாக வைத்துக் கொண்டார். மயிலை தனக்கு வாகனம் அமைத்துக் கொண்டார். என்னதான் இருந்தால் கந்தம் புத்தி கவட்டுக்குள்ள அந்த உட்கார்ந்த மணிமா அமர்ந்திருக்காருல, அவன் யாருன்னா சூரபதுமன். அப்ப அவன் இங்க இருக்கிறது சூரபதுமன். மற்றபடி பக்கத்தில் இருக்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய மயில். அப்ப 3 மயில் முருகப்பெருமானுக்கு இப்படித்தான் வளர்க்கான். பாத்தீங்களா? புரியுதா? இந்த மாதிரி நமக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதா உங்கள்கிட்ட. இப்ப உங்களுக்கு பிள்ளைங்க 60ன்னு சொல்றாங்க. ஆமா, 60 பிள்ளைங்க. அது அந்த 60 பிள்ளைகள் எத்தனை 3.25 நாளிகையில் 3.25 நாளிகையில் நினைத்த மாற்றத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள். பார்த்தீங்களா? 60 பிள்ளைங்க. இப்போ பூலோகத்தில் ஒரு சின்ன விஷயம் நடக்குது சாமி. கல்யாணம் ஆகி பாருங்க, 10 வருஷம் ஆகுது, குழந்தையே இருக்க மாட்டேங்குது. அரச மரத்தை சுற்றுறாங்க, ஆஸ்பத்திரி போகிறாங்க. பாவம் திருமணமாகி நிறைய பேருக்கு திருமணமானவங்களுக்கு பூரா பாருங்க குழந்தை இல்லாத பிரச்சனை. ஆனால் இந்த காதலிக்கிற பயிலுக்கு மட்டும் உடனே கர்ப்பமாக்குறாங்களே எப்படி? ஏன்னா 60 பிள்ளை பெற்றாள் இல்லை, உங்கள்கிட்ட தானே கேட்கலாம். ஏண்டா அதை எந்த கேள்வியும் எங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? 60 பிள்ளைகளை நினைத்த மாற்று தோற்றுவிக்க தன்மை கொண்ட நார்தன். நானே பெண்ணாக மாறி தோற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப நீங்க பொம்பளை பிள்ளை பெண்ணாக மாறி தோற்றுவிக்கப்பட்ட. அப்ப உங்களுக்கு இது தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற நீ சொல்றதுன்னா எத்தனை வருடங்கள் ஆகியும் சில பேர் குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதெல்லாம் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள். கிடையாது சாமி, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீ அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க போன ஜென்மத்தில் ஜெபம் கிடையாதுங்க. சில பேர் குழந்தை பாக்கி இல்லாம இருக்கிற என்ன காதலிக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஏன் குழந்தை இல்லைன்னா வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? இல்லை நீயா சொல்லுவேன். அவங்கெல்லாம் கருவ காட்டுக்குள்ள தூக்கி கூட்டிட்டு போல. கருவ காட்டுக்குள்ள கூட்டி போறாங்களா? ஓ, கருவ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா கர்ப்பம் உண்டாங்க. அனுபவம் பேசுதோ அங்கதான் ஜாமி ஏதோ நடக்குது. இந்த பகுதியில் வேற நாடு அதிகமா இருக்குது. பரவாயில்ல, சவுக்கும் ஆராய்ச்சி தானே இருக்குது. அப்ப அந்த காட்டுக்குள்ளே கூட்டுருவோம். கட்ட ஏண்டா வெட்டிப்பல சாமி. குழந்தை பாக்கி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா போன ஜென்மத்தில் இதே தம்பதிகள் குழந்தையா
புருஷ முன்னாடியே வாழ்ந்திருப்பாங்க. அப்ப அதிகமான குழந்தைகள் அப்ப பிறந்திருக்கும். அப்ப எல்லாம் 10 பிள்ளை 12 பிள்ளை தான் ஒவ்வொருத்தரும் பெற்று எடுத்தாங்க பெரியவர்கள் முன்னோர்கள். ஆமா கண்டிப்பா. அப்ப பெத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு சங்கடப்பட்டு சில பேர் கள்ளிப்பாடத்துக்கு கொடுத்து கொள்றது, இல்லைன்னா எங்கிட்டாவது ஆத்து மேட்டர் கொண்டு குப்பத்தொட்டில போட்டு போடுறது. இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் மறுபிறப்புல குழந்தை பாக்கியம் இல்லாம ஆக்கிடுவான்னு இறைவனாகப்பட்டவன். இதனால குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. இன்னொன்னு அவங்க உடம்பு ரீதியா ஏதாவது சத்து குறைவா இருக்கு. அது எந்த சத்து குறைவா இருக்கோ அதை மருத்துவரை நாடி அந்த சத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அங்கே குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிகமாக குழந்தை பாக்கியம் இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், மதுபானம். அதே மாதிரி இன்னொன்னு நசிக்குது வச்சு குடிக்கிறாள், கஞ்சாங்கிறது, அப்புறம் நம்ம நசிக்க வாயில வச்சு உதப்புறாங்கள, அந்த மாதிரி விஷயத்தினால பயன்படுத்துகின்ற பொழுது அதனால அந்த உயிரணுக்கள் அழிந்துவிடும். அதனால குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல அது இந்த மதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு அப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. இந்த 18-48ங்கிறாங்களே, அதுக்கு என்ன விளக்கம்? 18 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறவே 48 வயசுக்குள்ள அனைத்து வேலையும் முடிஞ்சு சோழி முடிஞ்சு போயிடும். பார்த்தீங்களா, இதுலயும் ஒரு விளக்கம். சுடுகாட்டுக்கு போயிட வேண்டியதே. சரிங்க சாமி, இப்ப நான் கேட்கிறேன், 48ன்னு ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆமா, இது ஒரு நம்பர். ஆனா இந்த எண்ணுக்குள்ள 3 விஷயங்கள் அடங்கி இருக்கு. அது என்னென்ன? இப்போ ஒரு கோவில் திருவிழா நடத்துறாங்க. திருவிழா நடத்துகின்ற பொழுது ஒரு கும்பாபிஷேகம், புதிதாக கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. அப்படின்னா பொழுது கும்பத்துல தண்ணி ஊத்துன நாள்ல இருந்து அங்கிட்டு ஒரு 48 நாள் என்பது ஒரு மண்டலம். 48 நாள் மண்டல பூஜை நடத்துவாங்க. ஒரு சாதாரண ஒரு வைத்தியசாலையில ஒரு நாட்டு மருந்து ஒருத்தருக்கு ஒரு நோய் குணமாவதற்கு கொடுக்குறாங்க, அது ஒரு மண்டலம் வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. 48 நாள் வரைக்கும் அந்த மருந்தை சாப்பிட்டா தான் அந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 48க்கு என்ன கணக்கு அப்படின்னா, ராசிகள் 12, கிரகங்கள் 9, நட்சத்திரங்கள் 27. இந்த 3ஐயும் கூட்டி பாரு, மொத்தம் 48 வரும். அருமை சாமி. இந்த 48ஓட எது சேர்ந்தா 108 வரும்? அது ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, எல்லாமே இருக்கும். 48ல எது சேர்ந்தா 108 வரும். 108. இந்த பூமி உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு ராசியில பிறக்கணும், ஏதாவது ஒரு கிரக பார்வையிலும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் என்னவன் பிறக்கணும். அதான முறை. அப்படி பிறக்கிறவன் வருடமும் ஏதாவது ஒரு வருடம் இருக்குமா இல்லையா? ஆமா. தமிழ் வருடங்கள் 60. இந்த 48ஓட இந்த 60 கூட்டு மொத்தம் 108 வந்துடும். ஆனா வரமாட்டேங்குது சாமி. ஏன்? நானும் போட்டு பார்க்குறேன். எதுல? 108க்கு தான். எதுக்கு? பைபாஸ் ரோட்டில் ஏதாவது அடிபட்டு, ஆனால் நம்ம ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணுறாங்க சாமி. என்ன? அடிபட்டுட்டா உடனே 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு விவரம் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணோம்னா 10 நம்பர் தானே போடணும். ஆனால் இவங்க வெறும் 108ன்னு போட்டுட்டு ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி வரும்? 10 நம்பர் போடணும். அப்படி கிடையாது, இது தனி சிறப்பு கொண்டது. 10 நம்பர் இருக்குமா? 10 நம்பர் கிடையாது. 108 போட்டாலே எங்கே போகும்? அது சம்மந்தப்பட்ட ஆமா, அது எங்க போகும்னா இந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் போகும். அங்கே போயிடும். ஆமா, தலைமை எங்க இருக்கும் போது இப்போ இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு 108க்கு போடுறோம்னா அது எங்கே போகணுமா? நம்ம தமிழகத்தின் தலைமையிடம் எது? சென்னை. ஏன்னா அங்கே தான் போகும். அங்கே இருந்து தான் எந்த இடத்துல என்னன்னு கேட்டோன்னே அங்கே இருந்து அந்த மாவட்டத்துக்கு அடிப்பாங்க. அந்த மாவட்டத்துல இருந்து அந்த வட்டத்துக்கு அடிச்சு அது எங்க இருந்து உடனே உடனே எங்க போகணும்னு ஒரு இருக்கு. ஏன்னா பெரியவர்களே சொல்லி வச்சிருக்காரு, 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மிச்ச வாழணும். இந்த 4 பேர் போன பாதை திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் சொல்லக்கூடிய. இப்ப இந்த அப்பர்னு சொன்னீங்கல்ல, அப்பர்னு சொல்றவருக்கு முதல்ல அப்பர்னு ஏன் பேர் வந்தது? வாங்க, எங்க இருந்துடா வந்த நீ? ஏன் சுர போட்டு வாங்கிட்டு இருக்க? எங்க அண்ணன் கூட்டிட்டு வந்தாரு. அப்பர்னு ஏன் பேர் வந்துச்சு? வரும்னே இப்போ வரும் பாருங்க. லோக்கல்ல வரும்னால அங்கே போய் தாங்க அப்புறம் வரும். இங்கே இங்கே எந்த இடம் விசாரிச்சோன்னா அங்கே இருந்தால் அங்கே தகவல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். இப்போ கொக்கி போட்டோம்ல, இப்போ வரும் பாருங்க. சேரலாம் ஓரமாக வைக்கும். என்னது சேர ஓரமாக இருக்கும்? ஆமாம், 108 வர்றதுக்கு அப்பர்னு ஏன் பேர் வந்தது? எப்பா அப்பர்னா அப்பானாங்கிற யாரு? ஆதி சிவனையே வணங்கக்கூடியவர் இந்த நாள் வரும். 63 நான்மர்கள் இடைப்பட்டவர்களையா? அதனால அப்பர் என்றவர் முதல் எழுத்தா சொன்னாங்க. பாத்தீங்களா, இது ஒரு அழகான ஒரு காரணமா நீங்க சொல்றீங்க. ஆனா நான் படித்த வரையும் புராணத்துல வேற மாதிரி போட்டிருக்கு. எப்படி? இப்ப கோடியக்கரைங்கிற வேதாரண்யம் திருமறை காடு, அங்க ஒரு சம்பவம். என்ன? சிவன் கோழி. அந்த ஆலயத்தை
திருஞான சம்பந்தர் 10 பாட்டு பாடி அந்த ஆலயத்தோட சிவன் கதவு மூடுது. அப்ப திருநாவுக்கரசரை கூப்பிட்டு சொல்றாரு, நான் 10 பாட்டு பாடி இந்த கதவு மூடிருச்சு, எங்க ஒரே ஒரு பதி ஒரு பாட்டு பாடு. அப்படி திருஞான சம்பந்தர் அப்பர் சொல்றாரு. திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு பாட்டு பாடி நீ இந்த கதவை திறந்துட்டீன்னா நீ பெரிய ஆளுன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படிங்கும் போதுதான் திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா பாடுறாரு, கதவு திறக்கல. அப்பதான் என்ன பண்றாரு, இந்த கதவை ஒரே அப்புறாரு. அப்படி அப்பியதால் அவருக்கு அப்பர்னு பேர் வந்தது. மடப்பளை எப்படி அப்படியெல்லாம். ஆனா அவர்கள் போல ஒரு நட்புறவு கொண்டவர்கள் யாரும் கிடையாது. சிறந்தவர்கள். திருஞான சம்பந்தர் அத்தனை பாட்டு பாடி அது கடைசினால ஒரு பாட்டு பாடுன்னு திறந்துருச்சு கதவு. உடனே அத்தனை பாட்டு பாடு திறக்கலையே, ஒரு பாட்டு பாட திறந்து நான் பாடுற பாட்டு பிடிக்கல, நீங்க பாடுற பாட்டு பிடிச்சனால திறந்துச்சு அப்படின்னு நமக்குள்ள சொல்லி சமாளிச்சாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நட்புறவு. அப்ப அப்பி கதவு திறந்தனால ஒன்னே இப்ப பிடிச்சிட்டு அப்பனு. பரவாயில்ல சாமி. தங்களுடைய பெயர் நாரத மகாமுனிவன். ஆஹா சாமி, நேரம் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு நீங்க யாருன்னு நாரதரா? அதான் நான் கூட என்ன நினைச்சேன், புரட்டாசி மாசம் தானே ஒரு ரீப்பே வந்திருக்காரு. அதோட புரட்டாசி மாசம் ஆனா வேஷம் வேற மாதிரி போட்டு வந்திருக்கீங்க. எப்படி அவரு ஆஞ்சநேயர் வேஷம் எல்லாம் போடுவாரு, நீங்க என்ன இந்த வேஷத்துல? நீ சொல்லக்கூடியவர்களா புரட்டாசி மாசம் பெருமாளை வணங்கக்கூடியவர்களும் அப்படி மாதிரி வருவாங்க. ஆந்திரா வட மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் உண்டு. ராமர் வேடம், கிருஷ்ணர் வேடம், ஆஞ்சநேயர் வேடம் போட்டுட்டு பிச்சை எடுத்து தொழில் செய்ய ஆட்கள். இப்ப நீங்க? நான் நாரதன். இந்த நாரதர் வேஷத்துல யாரு தொழில் பண்ண மாட்டான். அந்த மாதிரி சொல்லுங்க சாமி. நாரதர் உங்களை பற்றி எவ்வளவு பெருமையான விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குடும்பத்துல காலை வச்சீங்கன்னா மரியாதை கிடையாது. என்னடா குடும்பத்துல கால வச்சா? இல்ல சாமி, ஒரு கழகத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அது நற்கழகமா முடிவறதுக்கு நீங்க தானே காரணம். நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கீங்க, கெட்டவங்களுக்கு தீங்காக அமையுமியா? அப்படிப்பட்ட நாரதர் எங்க இடத்துக்கு வந்து காலை வச்சிட்டீங்க. நற்கழகம் தான் இங்க நடக்கும். நல்லது சாமி, நற்கழகம் நடக்கணும். அப்பா பேரு? என் தந்தை பிரம்மா. அம்மா பெயர்? கலைவாணி. நான் யார் தெரியுமா? யாரு? வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பெயர்? நங்கை மோகினி. உடன் பிறந்தவர்கள் 7 பேர். நீ ஒரு ஆள் இங்க இருக்க மிச்சம் 6 பேருங்க. கூட்டிட்டு வர முடியாது சாமி, நிறைய சங்கட்டமான விஷயம்லாம் கூட்டிட்டு வந்தா நடக்கும். என்ன? ஒன்று வண்டியில் இடம் பத்தாது, 2வது ஹோட்டலுக்கு போனோம்னா புரோட்டா இருக்காது. நாராயண. சரி, அதெல்லாம் மீறி இங்கே கொண்டு வந்தோம்னா இடம் இருக்காது. இப்போ சொல்லுங்க, அதையே மீறி கூட்டிட்டு வந்து இடமும் கொடுத்துட்டோம்னா வெளியில வர்றதுக்கு நேரம் இருக்காது. காட்டுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. ஆமா, ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க. ஆமா ஆமா. இந்த ஆலோலம் சென்று காணும் கேட்டது அது யாரு? கேட்டுருச்சா? உங்களுக்கும் கேட்டுருச்சா? அப்புறம் அது கேட்காம இருங்க. அந்த சத்தத்தை கேட்டு தான் இங்க வந்தேன். அப்படியா? அது பெண்ணோட சத்தம். அந்த பெண்மகள் யாரு? அப்படியா? பொம்பளை சத்தம் கேட்டா வந்துருவேன். அவ கை கொடுங்க சாமி. உங்கள்கிட்ட நான் பாடம் படிக்க ஆசைப்படுறேன். என்ன? பொம்பளை பிள்ளைய எங்கிட்டு சத்தம் கேட்டாலும் கிளம்பிடுறது. அதுக்காண்டி எல்லா சத்தத்துக்கும் போக முடியுமாடா? கேட்கறதுக்கு இனிமையா இருந்தா தான் அது என்னன்னு கேட்க முடியும். இனிமையான இது ஆலோலம் சென்ற அற்புதமான கானமாக கேட்டதே. ஆனா உங்களுக்கு பொம்பளை ஆசையே இல்லையா சாமி? நான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூவாசை இல்லாதவன். 3 ஆசையுமே இல்லையா? கிடையாது. ஏன் சாமி? இவ்வளவு பற்றிய நாரதர் தாங்கள் உங்கள் மனைவியார்கள் 59 பொண்டாட்டியா? 52டா. 52 மனைவிகள். அது ஒரு யுகத்துல 52 பொண்டாட்டியும் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் 52 பொண்டாட்டியும் உங்களை விட்டு போனார்கள்? இப்ப நீ பூலோகத்தில் கல்யாணம் முடிக்கிறனா எதுக்காக? இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். ஆமா ஆமா. உறவு வைக்கணும். ஆமா. குழந்தை வாக்கியம் பெற வேண்டும். வாரிசு வேண்டும் என்று நான் முடித்தது அதற்காக கிடையாது. அப்புறம் 52 பெண்ணையும் திருமணம் முடித்து அக்ஷரங்களாக கொடுத்துட்டேன். ஆமா, இதை நாங்க நம்பத்தாக வேண்டும். உங்க மனைவி உங்களை விட்டு போனதுக்கு காரணம் எனக்கு தெரியும். என்ன? ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன். இல்ல, சும்மா சொல்லுவேன். வேணாம். இல்ல, நான் சொல்றேன், அச்சரங்களா நானே கொடுத்துட்டேங்கிறேன். மாமா, இப்ப என் மனைவியில போயிட்டான்னு அர்த்தம். அதை நம்ம சொல்லக்கூடாது. 52 பொண்டாட்டி வீரை விட்டு போனது காரணத்தை சொல்லக்கூடாது. இல்ல, நீ சொல்லு. சொல்லிட்டா சங்கட்டம். ஏப்பா, தேவலோகத்துல நடந்த விஷயம் உனக்கு என்ன தெரியும்? ஏங்க தெரிஞ்சுக்கிட்ட கண்டுபிடிச்சிட்டேங்க. சொல்லு. சொல்லட்டுமா? சொல்ல அவரே சொல்லாங்க. நீ சொல்லியா முதல்? அட சொன்ன சங்கட்டமா போகும். என்ன சங்கட்டம்? சரி சொல்லு. அவரே விருப்பப்படுறாரு, அதனால சொல்லுவோம். சொல்லு. தனியா இந்த தனியான அங்கிட்டு போய் நான் மட்டும் சொல்ற மாதிரி ஆயிடும். தெரியாம சொல்றேன், கேட்டுங்க. சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு எத்தனை மனைவிகள்?
ஒரே மனைவி ஆதிபராசக்தி மட்டும்தான். தலையில ஒருத்தவங்க இருக்காங்க, அது மகள் முறை வேண்டும். பாத்தீங்களா? கங்கை என்ற பெண்மணி. மனைவி போயிட்டாங்களா? பக்கத்துலேயே தானே இருக்காங்க. ஆமா. ஏன் ஏன் கழுத்துல ஒரு பாம்பு கிடக்குதா? ம். மனைவி பக்கத்திலே இருக்காங்க. உங்க பாட்டை மகாவிஷ்ணு. ஆமா. அவருக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள் உண்டு. 3 மனைவி. ஆமா. அவர் எது மேல படுத்து கிடக்குறாரு? ஆதி சேடன் சொல்லுடைய பாம்புல. பாம்புலே படுத்திருக்கிறதுனால 3 பொண்டாட்டியும் பக்கத்திலே இருக்கு. சரி, உங்ககிட்ட பாம்பு இருக்கா? அதெல்லாம் அவங்களுக்கு சைன கோலத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களையா? பாம்பு இருக்கா இல்லையா? இல்ல, அதான் போயிருச்சு. நீ எந்த பாம்படா சொல்றடா? மடப்பையில பாம்பு வேணும் சாமி. நீயும் அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா. அறிவுட்டவனே. பாம்பு இருந்தா அப்பப்ப படத்தை காமிச்சாதான் இருக்கும். எவ்வா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆசை இல்லாதவனுக்கு எதுக்கடா அந்த பாம்பு? டிப்பல பாம்பு இல்ல. உனக்கு வேணுமா? வேணாம் சாமி. மாப்பிள்ள உங்களுக்கு வேணும். 52 பொண்டாட்டியே போயிருச்சு சுவாமி. சந்தித்த பெருமை. என் தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆள் இருக்கு, குள்ளி. உனக்கு ஒரு ஆள் இருக்கா? என்ன குப்பையில கிடக்குற கொட்டா கொஞ்சம் ஒன்று கோத்துட்டு கிடக்குது. சரி, உன்னுடைய ஆளை வர சொல்லு. காசு எவ்வளோ கொடுப்பீங்க? காசா? காசெல்லாம் தர மாட்டேன். நான் ஓசிலாம் அனுப்ப மாட்டேன். நீ காசெல்லாம் இங்க பாரு, நான் காசெல்லாம் தர மாட்டேன்யா. நான் தான் பொன் பொருள் மீது ஆசை இல்லாத, அப்புறம் நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? நான் என்ன ரேஷன் கடையை வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கேன்? நீ வர சொல்லி நான் செஞ்சு அனுப்புறேன். நீ ஒன்றும் செஞ்சு அனுப்ப வேணாம். நான் செஞ்ச புண்ணியம்டா. ஒன்றும் நீங்க புண்ணியத்தை சேர்க்க வேணாம். யார் ஸ்கூல்ல போய் பீஸ் கட்டி சேர்த்து உனக்கும் செய்வேன், அந்த பிள்ளைக்கும் செய்யறேன். ஜாமி வேணாம் ஜாமி, செலவு அதிகமாகும். என்ன செலவு ஆகுது? அந்த பிள்ளை கையை தொட்டா 145 ரூபா. அப்படி 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 நீங்க அப்படி லைட்டா மேல பட்டுருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் வந்து அமௌண்ட் கூட ஒவ்வொன்றுக்கும் அப்படி வேணும்னா பில்லு தனித்தனியா. என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு, என் பாட்டி மகாலட்சுமி, யோகலட்சுமி எங்க பக்கத்துல இருக்கிறா. சொல்றா வந்துருச்சு. இந்த வர சொல்றேன். ஏன் அழுகுற? சாமிட்ட பாம்பு இல்லையா? மாடா பயப்படாம வா. எதுக்கியா கூப்பிட்ட? அதான் எனக்கே தெரியல. உள்ள போ. உனக்கே டேய் போயிருட்டா? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இங்க வா. வாயில விடு. நமது இடத்திற்கு தெய்வலோகத்திலிருந்து சரி பூலோகத்திற்கு பூலோகத்திற்கு நாரதர் வருகை தந்திருக்கிறார். அப்படியா? மச்சா 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 செவச்சா மச்சா வெச்சா வெச்சா என்ன மனசில் வச்சா. மச்சா 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 செவச்சா மச்சா வெச்சா வெச்சா என்ன மனசில் வச்சா. பகலா உன் நினப்பு தானையா, இந்த சுமதி புள்ள பாட்ட கொஞ்சம் பகலா உன் நினப்பு தானையா, இந்த கருத்த புள்ள பாட்ட கொஞ்சம் மச்சா 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 செவச்சா மச்சா வெச்சா வெச்சா என்ன மனசில் வச்சா. சாமியே வாருங்கள் சாமி வாருங்கள். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாம் மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கி விழலாமா. பொம்பளைங்க அது போட்டு தடுக்கி விழலாம் மாமா. அச்சமடையாளோ இருந்தாங்க அதோடு கத்துலக பறந்தாச்சா. வேணாமா சாமி வேணாமா என்ன போல சாமியை தொற்றாத. சாமி இதுவரை 275 ரூபா இருக்கு. இது என்னுடைய ஆள. ஆமா சாமி. எங்கடா பிடிச்ச? சாமி வரும்போது தான் வண்டியில் ஏற்றிட்டு வந்தேன். வரும்போது வண்டியில் ஏற்றிட்டு வந்தியா? உன்னோட ஆளை பார்க்கின்ற பொழுது எனக்கு வர
ஆரம்பிச்சிருச்சு. கேவலத்துல ரம்பை ஊர்வசி மேனகையோட நடனங்களை பார்த்திருக்கீங்க. பூலோகத்துல இந்த பெண்மணியோட நடனத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது உங்களுக்கு? மகாபிரபு நீ பயப்படாத, நீ இவரை நினைச்சு பயப்படாத. பாம்பு இல்லாத மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம். பாம்பு இல்லையா? ஏய், உனக்கு அடிவாடி எங்க ருத்தவுள்ள பாடி கேட்கறத புள்ள ரெண்டு நாளாக வரக்கவல்ல அடி அள்ளி போன தள்ளி நான் வந்த போன தள்ளி உன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போன தள்ளி நான் வந்த போன தள்ளி உன்பதில சொல்லிட்டு போடி. அடி பாடி 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 எங்க ருத்தவுள்ள ரெண்டு நாளாக வரக்கவல்ல. இதோட ஒரு பெரிய ஆடுது நல்லா. அடுத்து இந்த பகுதி வந்து நிறைய வச்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. தலைவி தங்கச்சி இதோ தங்கச்சி வள்ளியம்மா. தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே பைங்கியது. கொஞ்சியதோ தங்கம் மல்லிகை மஞ்சம் என்றிவள் தோளில் துஞ்சியதோ மணமாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் அமுதம் பருகி தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ தங்கம் மல்லிகை மஞ்சம் என்றிவள் தோளில் துஞ்சியதோ. சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ தங்கம் மல்லிகை மஞ்சம் என்றிவள் தோளில் துஞ்சியதோ. ஆடும் பொம்மை மீது ஜாடை சொன்ன மாது ஆடும் பொம்மை மீது யாரை சொன்ன மாது. தன்னோடு தான் போராடினாள் வேர்வைகளில் நீ நாடினாள். லால அழகின் பூவிரியோ அதன் ரகசிய சந்தில் காத்திருக்கோ இவளின் கனவு தனியும் வரையில் விடையாது திருமகள் இரவு. தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ தங்கம் மல்லிகை மஞ்சம் என்றிவள் தோளில் துஞ்சியதோ மணமாலை தலையணையாய் சுகமே பொதுவாய் அமுதம் பருகினவள் தங்கச் சங்கிலி தானே கொஞ்சியதோ இனி தங்கம் மல்லிகை மஞ்சம் என்றிவள் தோளில் துஞ்சியதோ. அண்ணா தங்கச்சி வணக்கம். வணக்கம் தங்கச்சி. அழைத்த காரணம் என்ன? நமது இடத்திற்கு தெய்வலோக மகரிஷி தெய்வலோக மகரிஷி நாரதர் வருகின்றிருக்கிறார். நாரதர் வந்திருக்கார். ஆமா, பெரியார் வந்திருக்கார். பெரியார் இல்ல, ஆ. கூடவே அண்ணா வந்திருக்கார், நேரு வந்திருக்கிறார். எம்ஜிஆர் வந்திருக்கார். ஆமா. அண்ணா வந்திருக்கார். அவர் பெரியார், பெரியவர். பெரியாருக்கெல்லாம் பெரியார், எல்லாருக்கும் உயர்ந்தவர் பெரியவர். பெரியார். நான் அந்த பெரியாரை சொன்னேன். இந்த பெரியாருனால தான் பெரிய பிரச்சனையே இருக்கே. அழைத்து வாரு இந்த பெரியாரை. என்ன உங்களுக்கு வந்து என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் அண்ணன் உடன்பிரவா சகோதரர் உயர் திரு நமது கர்மங்குடியை சேர்ந்த பாஸ்கரன் அண்ணன் சார்பாக எனக்காக ரூபாய் 51 அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். அப்புறம் 2350 ரூபா லோனுக்கு இப்போ தான் 150 ரூபா சேர்ந்துருக்கு. என்ன உனக்காவது 2350, நான் 5000 ரூபா கட்டணும். தங்கச்சி நீ வாங்கியிருக்கிய
வேண்டான்னு என்ன விதி விட்டுச்சா? வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்களே, நான் என்ன பண்ண? என்னைக்கு ஆதார் கார்டை கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கே. அது இருக்கட்டும், உங்களுக்கு குழு தலைவி யாரு? மூணு பேருதே. ஆமா, இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே நான் வாங்கல, யாருக்கா வாங்கி கொடுத்து அவங்க சரியா கட்டிட்டாங்க. அதனால நீ சரியா கட்டிட்டீங்களா, வாங்கியே ஆகணும் அப்படின்னு வறுக்கட்டாயமா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. பரவாயில்ல, மொத்தமா தர்றேன்டான்றீங்க. இல்ல 2 வருஷத்துக்கு தான் நான் வாங்குவோன்றேன். ஒரு நல்ல விஷயம் தானே. அழைத்து வாரமா வரேன். வாருங்கள் மேனேஜர். யார்? வருக 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 கான பிரியரி வருக, கழக பிரியரி வருக, பிரம்மாயன் புத்திரரி வருக, கலைவாணி மைந்தரி வருக, உலக சுற்று வாணிமணி வருக, பாட்டுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக, வல்லவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தோழியருடைய சார்பாகவும் வரவேற்க கடமைப்பட்டுள்ள சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். இதோ என்னுடைய வரவேற்பு. நாணத்தாலே கால்கள் மெல்ல மெல்ல, நாணத்தாலே கால்கள் மெல்ல மெல்ல, பணிவாய் பணிந்து பார்க்க வேண்டும் எங்கள் நாரதரே. வேலும் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினை சேருதல் அதனினும் இனிது இப்படி அறிவுள்ளவரை கடவுளை நனவில் காண்பதுதான் என்னும் முதுமொழிக்கு இணங்க முக்காலமும் உணர்ந்து எக்காலத்தில் நன்மை என்று நிறுத்தி நற்கடகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதர் என நற்பெயரை பெற்று மாமணி வரவேண்டும். எல்லோருக்கும் நல்லாசி தந்து வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள் சுவாமி. உங்கள் இருவருக்கு என்ன வர வேண்டும்? வரதாண்டா கேட்க இருமுற சுவாமி, எனக்கு அந்த 2 கோட்டையும் வேணும். கொட்டையா? இல்ல கட்டை. ரொம்ப தொல்லை பண்ற. வேணுமா கட்ட வேணுமா? கட்டை கொடுங்க. கொட்டை தேவையில்ல, அந்த வேலையை அவனே பார்த்துட்டான். எங்கிட்ட இருக்கிறது ருத்ராச கொட்டை. ருத்ராச கொட்டை ஆசை இல்லாதவர்கள் உள்ள கட்டை. உனக்கு ஆசை நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதனால உனக்கு தேவையான கொட்டை அவன்கிட்ட இருக்கு, கூட்டிட்டு போ. வீட்டுல 2 முட்டை கொட்டை கொட்டாய வரமா பண்ணிக்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன பயணம்? எனக்கு ஒரு சாமி, எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும். நீங்கள் இருவரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த இருக்கிற மீதி இருக்கிற சேர் பூரா என் கண்ணுக்கு தெரிகிறபடி பண்ண வேண்டும் சுவாமி. மீதி இருக்கிற சேர் அது வாட்டு நாங்கள் தான் இருக்க போகுது. என்ன சேர் காவாசி தெரியுது, இருக்கிற முக்காவாசியும் தெரிஞ்செல்லாம் இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாது சாமி. இந்த புள்ள ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு சாமி, அது ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. நீ உள்ள கூட்டி போய் பண்ணுறப்ப இந்த வரையிலேருந்து பண்ணதை பூரா பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு வா. நல்லா